ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ளீனிங் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாங்க. அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து காய்கறிகள் எதுவும் இல்லை அப்படின்னா சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி டிப்போட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டில் வந்து இட்லி தோசைக்கு மாவு இல்லைங்க. மாவு இருந்திருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் சூடாக வெண்பொங்கல் எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா? அதனால சூடாக வெண்பொங்கல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு பேனில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு, பச்சரிசி இதெல்லாமே லைட்டாக இந்த மாதிரி வறுத்தெடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இல்லைங்களா, 1 டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம். அரிசியும் லைட்டாக வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் ரொம்ப அந்த பிசு பிசு தன்மையாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி கீழே ஊற்றிடலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம அரிசி பருப்பு ரெண்டுமே கழிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. வெண்பொங்கல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் செஞ்சுக்கலாம். ஆறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இப்போ 1.25 டம்ளர் அளவுக்கு அரிசி பருப்பு 2 சேர்த்து எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து 5.5 டம்ளருக்கு மேலே தண்ணி தேவைப்படுங்க. நான் வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் ரொம்ப அந்த வரவரப்பாக இல்லாமல் இருக்கும். அதனால கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தியாச்சு. 2 பச்சை மிளகாயை கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து தாளிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ 5 விசில் வரட்டுங்க. அதுக்குள்ளே வந்து அதுக்கு தேவையான சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறாங்க. அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தண்ணியாட்ட சாம்பார் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபுல்லாக தொளிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி. இப்போ இந்த சைடில் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடில் வந்து வெண்பொங்கல் வச்சுருக்குங்க. ரெண்டுமே விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இனி தாளிப்பு கொடுத்து எடுத்துடலாம். ரொம்ப வந்து வரவரப்பாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொலகொலப்பாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நெய்யோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வந்து லைட்டாக ஓரமாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதை விட குறைவாக வந்து மிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற பிடிக்கல அப்படிங்கிறவங்க லைட்டாக வந்து மிளகு தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி பொங்கல் ரெடியாக இருக்கு இல்லைங்களா, அதோட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரம் தாங்க. டக்குனு வந்து ஈஸியாக வெண்பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. ஒரு டம்ளர் பால் மட்டும் சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ சாம்பாரும் விசில் வந்துருச்சுங்க. அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி சாம்பார்லாம் நம்ம குக்கரில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த குக்கர் மூடி, கேஸ் ஸ்டவ் எல்லாமே தண்ணி தெளிக்க இல்லைங்களா, அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த டிப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாரோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க.
ஒரு அரை மணி நேரத்தில் டக்குனு வெண்பொங்கல் சாம்பார் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வெண்பொங்கல் பாருங்கள், கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் கரெக்டாக வருங்க. நம்ம சாம்பார் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டேங்க. தேங்காய் சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே ஹோம்மேட் லிக்விட் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீனிங் வீடியோ நிறைய நம்ம சேனல் போஸ்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அதனால க்ளீன் பண்ணுறது எதுவுமே நான் உங்ககிட்ட காமிக்கல. இப்போ இதெல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருக்குங்க, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு லஞ்ச் செய்யும்போது நம்ம பார்க்கலாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காய்கறிகள் எதுவுமே வீட்டில் இல்லை, சின்ன வெங்காயம் மட்டும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு கடாய் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக கடுகு சேர்த்துக்கலாம், அதே அளவுக்கு சீரகம், அதை விட குறைவாக வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இந்த மூணுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வந்து குழம்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது வந்து 2ஆக கட் பண்ண தேவையில்லை, அப்படியே ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. வெங்காயம் எல்லாம் டக்குன்னு வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2-3 பல் பூண்டை வந்து லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கணுங்கிறது இல்லை, லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். காய்கறிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற டைமில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா 2 தக்காளி நல்லா அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா டக்குனு வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். குழம்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு பத்தலை அப்படின்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக பற்றி இருக்காது, கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கலாங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பபிள்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையை 4-3 கிள்ளி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காய காரக்குழம்புக்கு கொஞ்சமாக சைடிஸாக இந்த மாதிரி அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் கூட அப்பளத்தை வந்து 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அப்பளம் வேணால் பொரிச்சுக்கலாங்க, எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாங்க. லஞ்சு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடாக ஒயிட் ரைஸ் காரக்குழம்பு சைடிஷாக அப்பளம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ குழம்பு சேர்த்துக்கலாம். பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்பளம் எடுத்து வச்சாச்சு, லாஸ்ட்டாக தயிர் வச்சாச்சுங்க, அவ்வளோதான்.